اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا عربا أترابا لأصحاب اليمين ثلة من الأولين وثلة من الآخرين صدق الله العظيم. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ, நிச்சயமாக நாம் சுவனத்தில் சுவனவாதிகளுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்களை இன்ஷாஅ ஒரு பிரத்யேகமான படைப்பாக நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, மேலும் அந்த ஹூருல் ஈன் பெண்களை எப்போதும் கன்னித்தன்மை உடைய கன்னி பெண்களாகவே நாம் ஆக்கியுள்ளோம். உருபன் அத்ராபா, கணவன் மீது கடுமையான பிரியம் உடையவர்களாகவும், அத்ராபன் சம வயது உடையவர்களாகவும் நாம் ஆக்கியுள்ளோம். லி அஸ்ஹாபில் யமீன், இவர்கள் அனைவரும், இந்த பாக்கியங்கள் அனைத்தும் வலப்புறத்தாருக்கு உடைய நியாமத்துகளாகும். வலப்புறத்தார் எத்தனை பேர் இருப்பார்கள்? சுல்லத்தும் மினல் அவ்வலீன், முன்னவர்களில் முந்தியவர்களில் ஒரு பெரும் பிரிவினரும், வசுல்லத்தும் மினல் ஆகிரீன், பிந்தியவர்களில் ஒரு பெரும் பிரிவினரும் இந்த வலப்புறத்தார் என்கிற அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கியா உடைய 35 முதல் 40 வரையிலான 6 வசனங்களுக்கான விரிவுரை. இந்த வசனங்களில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தொடர்ந்து முதலில் சாபிகூன் என்கிற உயர்ந்த சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கிற நியாமத்துகள், அவர்களுக்கு கிடைக்கின்ற உணவு வகைகள், விருந்து உபசரிப்புகள், இதையெல்லாம் சொல்லி முடித்து வலப்புறத்தார் அஸ்ஹாபுல் யமீன் அவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் இதற்கு முந்தைய வசனத்தில் பழங்கள் எவ்வாறு இருக்கும், நிழல் எவ்வாறு இருக்கும், அதனுடைய தோட்டம் எவ்வாறு இருக்கும், தண்ணீர் எவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹ் ஒவ்வொன்றாய் சொல்லி வந்தான். அதில் கடைசியாக அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற வாழ்க்கை துணை, அது மனைவியாக இருக்கலாம், ஹூருல் ஈன்களாக இருக்கலாம். குறிப்பாக ஹூருல் ஈன்களினுடைய படைப்பின் பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ, இந்த ஹூருல் ஈன்களை நாம் ஒரு புதிய பிரத்யேகமான படைக்குதலாக நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்திற்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். பிரத்யேகமான படைப்பு என்றால் என்ன? உலகத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு தாயின் வயிற்றில் கருவுற்று இரத்த கட்டியாகி சதக்கட்டியாகி உருவம் பெற்று பிரசவத்தில் வெளியே வந்து அதன் பிறகு பிறந்து வளர்ந்து ஆளாகி வாலிபத்தை பெற்றுத்தான் உலகத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் மனைவியாக ஆகிறார். ஆனால் ஹூருல் ஈன்கள் அப்படி கிடையாது. ஒரு தாய்க்கு பிள்ளையாக பிறந்து உருவாகக்கூடியவர்கள் அல்ல. அவர்களை அல்லாஹ் இதா அராத ஷேனை யகுல்லஹு குன் ஆகுன்னு சொன்னால் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பில் அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ்வுடைய படைக்குதலின் அமைப்பு 2 வகையிலானது. ஹாலிகியத் என்கிற படைக்குதல் 2 வகையில். ஒன்று ஆகுன்னு சொன்னால் ஆயிடும். சூரியன் சந்திரன் அதெல்லாம் அந்த மாதிரி ஆகுன்னு சொன்னால் ஆயிடுச்சு.
அதுக்காக வேண்டி அதுக்கு எப்படி நாம் ஒரு செடி வளரணும்னு சொன்னால் அது சின்ன விதை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் 2 இலை முளைச்சி இந்த மாதிரி அல்ல. சூரியன் சந்திரன் வானம் பூமி எல்லாம் ஆகுன்னு சொன்னால் ஆயிடுச்சு. இது அல்லாஹ்வினுடைய படைக்குதலின் ஒரு முறை. இன்னொரு முறை தத்ரீஜ், சிறுக சிறுக படிப்படியாக வளர வைத்து உருவாக்குதல். நாம் எல்லாம் அப்படி உருவானவர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் அப்படி உருவாகுபவை. மரம் செடி கொடிகள் அனைத்தும் விதையில் துவங்கி அப்படியே உருவாகுபவை. இது அல்லாஹ்வுடைய 2வது மெத்தட். இந்த ஹூருல் என்பவர்கள் மனித படைப்பை போல தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தவர்கள் அல்ல. அவங்க சிறுக சிறுக பிறந்து வளர்ந்து வாலிபத்தை அந்த மாதிரி உள்ள படைப்பு அல்ல என்று அல்லாஹ் இன்னா அன்ஷா அனா ஹுன்ன இன்ஷா என்ற வார்த்தையிலே அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான். 2வது செய்தியாக அல்லாஹ் சொல்கிறான் ஃபஜஅல்னாஹுன்ன அபுகாரா. அந்த பெண்கள் ஹூருல் ஈன் பெண்களுடைய சிறப்பு அம்சம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் ஏற்கனவே பல செய்திகளை முன்னால் சொன்னான். இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் எப்போதும் கன்னித்தன்மை உடையவர்களாகவே இருப்பார்கள், கன்னி பெண்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெண்களுடைய அமைப்பு என்பது, இந்த உலகத்தில் ஒரு வாலிப பெண் திருமணம் முடித்த துவக்கத்தில் மட்டும்தான் கன்னி பெண்ணாக இருக்க முடியும். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஹூருல் ஈன்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற அமைப்பு என்னன்னு சொன்னால், அவர்கள் காலம் முழுக்க நிரந்தரமாக கன்னி பெண்களாகவே இருப்பார்கள். ஜஅல என்றால் இஸ்திம்ரார், எப்போதும் அவர்கள் கன்னி பெண்ணாகவே இருப்பார்கள் என்ற வார்த்தையை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதன் தொடர்ச்சியிலே அவருடைய வயது குறித்து பேசியிருக்கிறான். இப்போ என்ன கேள்வினா, இது கூச்சப்படுற விஷயமாச்சே, இதை போய் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்னு நமக்கு தோணும். நம்முடைய பார்வையில் இது ஒரு பெண்ணு கன்னி பெண்ணாக இருக்கிறது, அவர்கள் அப்படி இதெல்லாம் போய் ஏன் அல்லாஹ் இதை குர்ஆனில் சொல்கிறான் அப்படி ஒரு கேள்வி வருது. என்னுடைய ஷேக்னா ஆன்மீக தந்தை இடத்துல இந்த ஒரு கேள்வியை சிலரும் கேட்டால் நானும் கேட்டேன். ஏன் இதை போய் அல்லாஹ், அது ஒரு கூச்சப்படுற விஷயம், சாப்பிட்றது ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் வேறு, இதை போய் ஏன் அல்லாஹ் குர்ஆனில் இவ்வளோ அதாவது வெளிச்சமாக வெட்ட வெளிச்சமாக சொல்கிறானே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு விளக்கம் சொன்னாங்க, சொர்க்கம் என்பது அல்லாஹ் மனிதர்களுக்காக அலங்கரித்து வைத்திருக்கிறான். இப்போ அந்த அலங்கரிப்பதில் இந்த உலகத்தின் என்னென்ன இன்பங்கள் மனிதர்களுக்கு இன்பமாக தெரியுமோ அதை ஒன்றை கூட அல்லாஹ் விட்டு, அதை எப்படி சொன்னால் ஆர்வம் உண்டாகுமோ அதை எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். அதில் சாப்பாட்டுடைய இன்பம், சில பேருக்கு சாப்பிட்டு ரசித்து ருசித்து சாப்பிட்டு அதில் இன்பம் இருக்கும், அந்த இன்பத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். சில பேர் நல்லா ரூம் போட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கணும், அந்த மாதிரி சில பேருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அல்லாஹ் மெத்தை எப்படி இருக்கும், சாஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க, அதையும் அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லிட்டான். சில பேருக்கு ட்ரெஸ் கோடில் புதுசாக ட்ரெஸ்ஸு மாட்டி காஸ்டியூம் மாற்றி போட்டு அப்படி அனுபவிக்கணும் ஆசை இருக்கும், அதையும் அல்லாஹ் விட்டு வைக்கல, அதையும் சொல்லிட்டான் வரிசையா என்னென்ன வகையிலான. இங்கெல்லாம் பட்டு போட முடியாது, இந்த உலகத்தில் பட்டு ஹராம், அங்கே பட்டு ஆண்களுக்கு ஹலால் போட்டு அனுபவிக்கலாம். இந்த உலகத்தில் பானங்கள் அதில் மது உட்பட எல்லாத்தையும் விட்டு வைக்கல, அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். தலைவலி வராது, அறிவு புத்தி தடுமாற்றம் வராதுங்கிற வரைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான். சில பேர் ஊர் சுத்தணும்னு ஆசைப்படுவாங்க, சுற்றுலாவுக்கு டூரிஸ்ட் போகணும், அங்கே போனீங்க மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் போகணும். அப்போ அதுக்கும் அல்லாஹ் ஆர்வப்படுத்தி தண்ணி இப்படி இருக்கும், கால் நனைக்கலாம், குளிக்கலாம், வைக்கலாம், அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த இன்பம் எல்லாவற்றிலேயும் உச்சகட்டமான ஒரு இன்பம் என்றால் அது தாம்பத்திய இன்பம் மட்டும்தான். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற உலகியல் இன்பத்தில் ரொம்ப ரொம்ப உயர்தரமான இன்பம் என்பது தாம்பத்திய இன்பம் தான். இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை ஒன்றை மட்டும் விட்டு வச்சா சொர்க்கத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதையும் பச்சையாகவே சொல்லிட்டான் அல்லாஹ். அதாவது இது ஒரு சூசகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அதை கூட அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை, அது சிற்றின்பம். இதையும் அல்லாஹ் சொல்லிட்டு இதில் கூட நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் நான் தர இருக்கிறேன் என்பதை விலாவாரியாக அல்லாஹ் சொன்னான்.
சொல்லி இருக்கிறான். பல இடங்கள் அதை பற்றி விரிவாகவும் சொல்ல குர்ஆனுடைய அர் ரஹ்மான் சூரால இன்ன பிற சூறாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த துன்யாவில் எந்தெந்த இன்பங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் அலங்கரித்து வச்சிருக்கிறோம். இந்த துன்யாவில் ஒரு லிமிட், ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. நீ இந்த கட்டுப்பாட்டை பேணி நடந்துட்டேன்னா உனக்கு இவ்வளவு தயார் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு எதுலையுமே குறை இல்லை அப்படிங்கிறத ஆர்வப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் உற்சாகப்படுத்தும் முகமாய் அல்லாஹு தஆலா அதை கூட அல்லாஹ் நம்ம பேசுறது கூச்சப்படுறோம். வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உண்மையை சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டான் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அதனால இதை கூட அல்லாஹ் தெளிவாக முறையில் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவங்க கன்னித்தன்மை உடையவர்களாகவே காலம் முழுக்க இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஹைர். அதன் பிறகு இதையெல்லாம் சொன்னதை வச்சு நாம் என்ன முடிவு பண்ணிடக்கூடாது, சொர்க்கம்னாலே சாப்பிட்றது, அனுபவிக்கிறது, மனைவி மக்களோடு இருக்கிறது, குடிக்கிறது, அதுதான் நினச்சிடக்கூடாது. அதாவது சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு அலங்கரித்து வச்சிருக்கிறத எதுக்கு தெரியுங்களா? அல்லாஹ் தன்னை காண்பிக்கிறதுக்கு தான். ஷேக்னா சொன்னாங்க, அல்லாஹ் தன்னை காண்பிப்பது தான் உச்சகட்ட இன்பம். ஆனால் அதற்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக, என்னத்தை சொன்ன ஆர்வம் வருமோ அதுக்காக ஒரு விஷயத்தில் ஆர்வப்படுத்துறதுக்கு பரிசுகள் அறிவிக்கிறார்கள் அல்லவா, பம்பர் பரிசு அறிவிக்கிறாங்க, கோம்போ ஆஃபருங்கிற அது இதெல்லாம் சொல்லி ஒரு மனிதரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக சொல்லப்படுகின்ற வழிமுறைகள் தான் சொர்க்கத்திற்காக அதற்கும் இதற்கும் தவிர இந்த நாமத்தில் நிரந்தரமாக இருப்போன்னே நம்ம இதுதான் அசல்னு சொர்க்கம் நினைச்சிடக்கூடாது. சொர்க்கத்தில் கிடைக்கிற இன்பத்தில் ஆகப்பெரிய இன்பம் என்ன? லிகா என்கிற பேரின்பம். அல்லாஹ்வை சந்திக்க போறோம், அல்லாஹ்வை பார்க்க போறோம். இந்த உலகத்தில் யாரும் பார்க்குற நசீப் இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவிர. அதனால இதை எல்லாம் ஒவ்வொன்றா இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இப்படி சொன்ன உடனே நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை வரும் பாருங்க. அந்த ஆசை வந்தவுடனே நம்ம அதுக்காக முயற்சி செய்வோம் பாருங்க. அந்த சொர்க்கத்திற்காக நாம் அமல் செய்வோம் பாருங்க. அல்லாஹ்விடத்தில் அழுது கெஞ்சுவோம் பாருங்க. சொர்க்கம் கிடைக்கணுமேங்கிறக்காண்டி பாவத்தை விட்டு தவிர்த்துக்குவோம் பாருங்க. இதையெல்லாம் செஞ்சு கடைசியாக நம்ம சொர்க்கம் போகணும். போன பிறகு அல்லாஹ் தான் அந்த இன்பத்தை காண்பிக்க போறான், தன்னையே காண்பிக்க போறான். எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத பற்றியும் குர்ஆனுடைய பல இடங்களில் தெளிவுபடுத்தி இருக்கிறான். நாம் நம்பியே ஆக வேண்டும், அதில் எந்த விதமான சந்தேகம் படவும் கூடாது. அங்கே இத்தனை நியாமத்தை கொடுக்குறானே அல்லாஹ், இதையெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் தன்னை காண்பிப்பான், எல்லாரும் பார்ப்பாங்க. அல்லாஹுடைய பேரழகு எப்படிப்பட்டதுங்களா? இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகானவன் என்று சொன்னார்கள். ரஐத்து ரப்பி ஃபி அஹ்ஸனி சூரத்தின், நான் ரப்பை மிஅராஜ் பயணத்தில் மிக அழகாய் நான் கண்டேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அந்த அழகு எந்த அளவுக்கு ஆயிடும் தெரியுங்களா? சொர்க்கவாசிகள் அதை இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. கடைசியா அல்லாஹ் தன்னையே காண்பிப்பான் பாருங்க. பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. தண்ணி குடிச்சது, ஹுர்லின்னு, அது இது, ட்ரெஸ் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அல்லாஹ்வை பார்த்து 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 அதிலேயே சொக்கி போயிடுவாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த அளவுக்கு என்றால் அதன் சொக்கி போனதுக்கு பிறகு தண்ணீரும் ஞாபகம் இருக்காது, குழந்தை அந்த சிறுவர்கள் ஞாபகம் இருக்க மாட்டாங்க, ஊர்லின் ஞாபகம் இருக்க மாட்டாங்க, யாருக்கு எதை பற்றியும் யோசனை இருக்காது. கடைசியா அந்த சொர்க்கத்தினுடைய படைப்புகள் எல்லாம், ரப்பே உன்னை காமிக்கிறதுக்கு தான் நீ இங்கே சொர்க்கத்தை இவங்களை அழைச்சிட்டு வந்தேன்னா நீ காமிச்சிட்டு போகலாம், என்ன எதுக்கு படைச்சேன்னு கேட்பாங்க. ஹுர்லீன்களோ மற்றவைகளோ எங்களை எதுக்கு நீ படைச்ச, இதிலேயே நயிச்சிட்டாங்க அப்படின்னு 70,000 ஆண்டுகள் கடந்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அல்லாஹ் தன்னை திரையில் ஆக்கி கொள்வான், துடிச்சு போவாங்க சுவனவாதிகள். அப்போ அதுதான் அசல் இன்பம், பேரின்பம் என்று அதற்கு பெயர். அந்த பேரின்பத்தை பெறுவதற்கான ஒரு தூண்டுதலாகத்தான் இந்த உலகியல் இன்பங்களையும் சிற்றின்பத்தையும் அல்லாஹ் சொல்லி ஆர்வப்படுத்துறான் என்பதாக விளக்கம் அளித்தார்கள். ஆக ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களை கன்னி பெண்ணை உறவுகளாக அல்லாஹ் அங்கே ஆக்கி வைத்திருக்கிறான். அடுத்து உருபன் அத்ராபா, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றால் கணவன் மீது கடுமையான பிரியம் உடையவர்களாக இருப்பார்கள். உருபன் என்று சொன்னால் ஏனோ தானோ ஏதோ சமைச்சு போட்டால் கடமை முடிஞ்சிச்சு அப்படி நினைக்கிற மாதிரி உள்ள இந்த உலகியல் அமைப்பு இருக்காது.
அல்லாஹ் இதை கூட விலாவரியாக அவர்கள் கணவன்மார்கள் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உருபன் அத்ராபா. அத்தோடு மட்டுமல்ல, அத்ராபா என்றால் சம வயது உடையவர்களாக இருப்பார்கள். ஹஸ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்டாங்க, உருபன் அத்ராபானா என்ன யா ரசூலல்லாஹ், இதை பற்றி என்ன அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உருபன்னு சொன்னால் எந்தெந்த ஹூர்லீன்கள் யார் யார் எந்த கணவனுக்காக வாழ்க்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் தன் கணவன்மார்கள் மீது அளவு கடந்த பிரியம் வச்சுருப்பாங்க. இது ஒன்று. அத்ராபா என்ற வார்த்தைக்கு உம்மு சலமா ரலியல்லாஹுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. சம வயதுன்னா எல்லாரும் 33 வயசுக்கு வந்துடுவாங்க. எல்லாரும் 33 வயசு தான். கணவனும் 33 வயசு தான், மனைவி 33 வயசு தான். இங்கே தான் இந்த சீனியாரிட்டி இதெல்லாம் வித்தியாசம் எல்லாம் இங்கே தான். அங்கே எல்லாரும் ஒரே வயசில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருந்தாங்க. அன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ஆயிஷா அம்மாவுடைய காலமான்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹுடைய அம்மாவுடைய சகோதரி, அது அக்காளு தங்கையோ, ரொம்ப வயசானவங்க, பாட்டி. அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு மாமியா முறை தானே. அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க அந்த வீட்டில். யார் இவங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உடனே இவங்க என்னுடைய காலமா அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு விளக்கம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. அவங்க பாட்டி ரொம்ப வயசானவங்க, முடியெல்லாம் நரைச்சி போச்சு. இவங்கள பார்த்த உடனே சொன்னாங்க, லா ததுகுலுல் ஜன்னத அஜூசுன், பாட்டிமார்கள்லாம் சொர்க்கம் போக மாட்டாங்க அப்படின்னாங்க. பாட்டிமார்கள்லாம் சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு இதை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலேருந்து வந்துட்டு அது உண்மைதானே. அப்போ இப்படி சொன்ன உடனே அவங்களால ஒரு ஷாக்கு நியூஸ். அது கேட்ட உடனே அவங்களால தாங்க முடியல, அழுதுட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நகைச்சுவையா, பாட்டியாக போக மாட்டீங்க, வயசு பிள்ளையா நீங்கள் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. பாட்டியாக நீங்கள் போக மாட்டீங்க, பாட்டி போக மாட்டாங்கன்னு அர்த்தம் பாட்டியாக போக மாட்டீங்க, வயசு பிள்ளையாக மாறிடுவீங்க. இந்த 33 வயசு எதுக்கு அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகில் இருந்து வானுலகிற்கு உயர்த்தப்பட்ட போது அவர்களுக்கு வயசு 33. அதனால அந்த 33 வயசுக்கு அல்லாஹ் கொண்டு வந்துடுவான். 33ங்கிறது இந்த டீன் ஏஜ் அப்படிங்கிற பதின்ம பருவம் இருக்கே, அது முழு வலிமை உடைய பருவம் அல்ல. அதே மாதிரி 40க்கு மேலே போயிட்டோம்னு சொன்னால் ஆள் சோர்ந்துருவாங்க. அப்போ ஒரு பரிபூரணமான வாலிபம் என்பது 33 வயசு. அதனால ஆண்களையும் 33 வயசுக்கு அல்லாஹ் கொண்டு வந்துடுறான், பெண்களையும் 33 வயசுக்கு அல்லாஹ் கொண்டு வந்துடுறான். சம வயது உடையவர்களாக அத்ராபா, அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்போ இன்னொரு கேள்வியும், இப்போது கணவனுக்கு இன்னொரு இடத்தை இன்னா அன்ஷானா உன்ன இன்ஷா என்ற வார்த்தைக்கு இன்னொரு விளக்கத்தையும் குர்ஆனுடைய விரிவுகள் ரூஹுல் மஆனில் எழுதியிருக்கிறாங்க. அவர்களை பிரத்யேகமான படைப்பாக படைப்போம் என்று சொன்னால் இந்த உலகில் அது ஹூருல் ஈன்களை குறிப்பதை போலவே அவரவர்களுடைய மனைவிமார்களையும் குறிக்கும் அந்த வார்த்தை. இன்னா அன்ஷானா உன்ன இன்ஷா, அதாவது இந்த உலகத்தில் வாழுகிற போது நம்முடைய மனைவிமார்களிடத்தில் சில குறைகள் இருக்கலாம். அழகில் குறை இருக்கலாம், அல்லது அறிவில் குறைவு இருக்கலாம், அல்லது முக அமைப்பில் குறைவு இருக்கலாம், அல்லது வேற நிறத்தில் ஏதாவது சில வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் சொர்க்கம் சென்ற பிறகு எந்த மனைவியர்கள் நாம் இந்த உலகிலே நாம் பெற்றிருந்தோமோ அவங்க எல்லாருமே ரொம்ப டாப் அழகுல கொண்டு வந்துருவான்ல. இந்த உலகில் இருக்கிற அழகு போன்று அங்கு இருக்காது. ஒவ்வொருவரையும் ஆக ஹூருலீனே இவ்வளோ அழகுன்னு அவங்களோட ஆக சிறந்த அழகிலே கொண்டு வந்து விடுவான். அதைத்தான் இன்னா அன்ஷானா உன்ன இன்ஷா என்ற வார்த்தை தெரியப்படுத்துகிறது என்று விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். அப்போ இன்னொரு கேள்வி என்ன, தப்சீர்களில் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தப்ரானியில் ஒரு ரிவாயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த உலகில் வாழ்ந்த போது சில பெண்கள் மனம் முடிக்காமல் வாழ்ந்திருக்கலாம், அல்லது மனம் முடித்து விவாகரத்து பெற்று அவங்க வாழ்ந்துட்டு போயிடுவார். இந்த பெண்ணுக்கு சரியாக பிள்ளைக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்ந்திருப்பாங்க, அல்லது மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டி இருக்காது. எப்படிலாம் இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ அந்த பெண்களும் சொர்க்கத்துக்கு போவாங்களா இல்லையா? இப்போ அவங்களுக்கு என்னன்னு ஒரு கேள்வி. அங்கேயும் அல்லாஹு தாலா திருமணத்தை நடத்துவான். அந்த பெண்களையும் அழகிய வடிவம் உடையவராக ஆக்கி அங்கேயும் அல்லாஹ் சில கணவன்கள் மான்களுக்கு இந்த பெண்களை மனமுடித்து கொடுக்கப்படும். எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொர்க்கத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஆசியா அம்மையாரை மனமுடிப்பார்களோ, இந்த ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது மேரேஜஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஹெவன் சொல்லுவாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி
தொடக்கமோ அங்கேயும் எப்படி ஃபஸ்ட்டு திருமணம் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆரம்பித்த மாதிரி இந்த துன்யாவிலேருந்து நம்ம எல்லாம் போய் செட்டில்டு ஆன பிறகு அங்கேயும் திரும்பவும் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் அங்கேயும் நடக்கும். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்குமா, அங்கேயும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருவான். அங்கே திருமணம் முடித்து அவர்களை அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதாகவும் இந்த ஆயத்தின் கீழ் விரிவுரையாளர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதே போலவே ஆண்களும் அழகிய வடிவம் உடையவராக ஆகிவிடுவார்கள், பெண்களும் அழகிய வடிவம் உடையவர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த உலகத்தில் நம்ம தாடி மீசை கட்டாயம், மீசையை கத்தரித்து தாடியை வளர்த்து வைப்பது நம்ம மீது வாஜிப். சொர்க்கவாதிகள் 33 வயதை பெற்றவர்களாக இருப்பார்கள் அல்லவா, அந்த சொர்க்கவாதிகளுக்கு தாடி இருக்காது, மீசை இருக்காது. ஏன் அது மாதிரி இங்கே இருந்தெல்லாமே நம்ம யோசிக்க கூடாது. இந்த துன்யாவில் ஷரியத்து சட்டம் அதுதான். தாடி வச்சாகணும், கட்டாயம் வாஜிப்பு. மீசையை ஒட்ட வெட்டியாகணும், அது இந்த மார்க்கத்தின் சட்டம், ஷரியத்து. ஆனால் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த சரீரம் கிடையாது. அங்கே தாடி இருக்காது, மீசை இருக்காது. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகு குறித்து குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஃபலம்மா ரஐனஹு அக்பர்னஹு வகத்தஅன ஐதியஹுன்ன. அவங்க எல்லாம் என்னத்தான் இவ்வளோ பேசுகிறீங்களா, அந்த நபருடைய அழகுல போய் மூழ்கி போய், அதுவும் அடிமையாக இருக்கிறவர்கிட்ட போய் உன் மனசை பறி கொடுத்துருக்கிறியே, உனக்கே அழகா அசிங்கமாக இல்லையா அப்படின்னு எல்லா பெண்களும் கேட்டாங்க. எகிப்து பெண்கள், இது அப்படியா சொல்கிறீங்க, நான் யாருன்னு காட்டுறேன் பார், அந்த நபருடைய அழகு என்னன்னு தெரியாமல் நீ பேசுகிற, அப்படி பார்த்துருந்தா உன் மனசை பறி கொடுத்துருப்ப, அப்புறம் பிறகு நீங்கள் சொல்வீங்க என் மனசை ஏன் பறி கொடுத்தேன்னு நீங்களே சொல்வீங்க அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக அந்த அசீஸ மிஸ்ருடைய தேசத்தினுடைய அந்த அரசனுடைய மனைவி ஒரு வேலை செஞ்சாங்க. எல்லா பெண்களையும் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு கையில் பழத்தை கொடுத்து கத்தியையும் கொடுத்து அறுத்துட்டுருங்கன்னு சொல்லும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, நீங்கள் இங்கே இருந்து அப்படி எல்லாம் வரிசையாக ஹாலில் உட்காந்துருக்காங்க, அரண்மனையில் உட்காந்துருக்கும் போது இங்கேருந்து அப்படியே அந்த பக்கமாக போங்க, யாரையும் பார்க்க வேண்டாம், நீங்கள் அப்படியே கிராஸ் ஆகுங்க போதும். இப்படி அவங்க கிராஸ் ஆனாங்க பாருங்க. இதை இவங்க அறுத்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு பார்வை தான் பார்த்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்ததுல இவங்க அழகுல சொக்கி போய் இவங்க பழத்தை அறுக்க கையும் சேர்த்து அறுத்துக்கிட்டாங்க. ஒரு பொம்பளை இல்லை, வந்திருந்த எல்லா பொம்பளையும் அப்படித்தான். அப்போ அழகினுடைய எவ்வளவு ரசனை இருந்திருக்கும் பாருங்க. அவங்க போறாங்க, இவங்க பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டே போகும்போது என்ன அழகு அப்படின்னு சொல்லி அறுக்க கையை அறுத்து ரத்தம் வந்ததுக்கு பிறகு வழியே தெரில. அதுக்கு பிறகு பார்த்தா கையில் ரத்தம் சொட்டுது. அப்போ எந்த மாதிரி சொக்கி போயிருப்பாங்க அழகு. ஃபலம்மா ரஐனஹு அக்பர்னஹு வகத்தஅன ஐதியஹுன்ன வகுல்ன ஹாஷ லில்லாஹ் மஹதா பஷரா, இவர் மனுஷரே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு உச்சகட்ட அழகை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். அஹி யூசுப் கத் உஅதிய ஷத்ரல் ஹுஸ்ன், ஒட்டுமொத்த அழகையில அப்படியே பாதி 50% ஆக்கினா அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த உலகத்தின் பேரழகு எல்லாத்தையும் சேர்த்து அதை பாதி ஆக்கினா அதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகுக்கு ஒவ்வொரு சொர்க்கவாசியும் மாறிடுவாங்க. நம்ம எல்லாரும் அல்லாஹ் அந்த தௌஃபீகை தருவானாக. நம்ம எல்லாரும் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். சொர்க்கவாதிகள் ஆகும்போது அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை கொடுத்து விடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் வயது 33 வயசை கொடுத்துருவான். உயரம் இந்த உயரம்லாம் கிடையாது. எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயரத்துக்கு வந்துடுவோம். எல்லாரும் 60 அடி உயரம், எல்லாரும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். அதன் பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் வயது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உயரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி. அவங்க எல்லாருமே நம்ம அரபியில் தான் நம்ம பேசிக்குவோம். கைஃபஹால், நல்லா இருக்கீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே தான் நம்ம ஹவாரியோ ஹயம் ஃபைன்லாம் இங்கே தான். அங்கே போனதுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே மொழி அரபி மொழி மட்டும்தான். அரபியை கற்றுக்கங்க, நானும் அரபியா இருக்கேன். லிசானு அஹ்லில் ஜன்னத்தி அரபியுன், சொர்க்கவாசிகள் பேசுகிற மொழி அரபி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க. நம்ம தான் கற்றுக்கல, என்ன செய்யறது? அங்கே எல்லாரும் அரபி மொழியாக பேசுகிறவங்கள ஆக்கிடுவான். இங்கே உள்ள சரீரம் வேறு, அங்கே உள்ள சரீரம் என்பது வேறு. இப்போது நம்ம இந்த உடம்போட சரீர அமைப்பு எப்படி ஜிஸ்ம் இருக்கு பாருங்க. இந்த உலகம் ஆலமே ஷஹாதா, ஆலமே ஷஹாதா. இதுக்கு முன்னாடி ஆன்மா உலகத்தில் நம்ம ரூஹ் இருந்துச்சு. இப்போ நம்மளை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, இந்த 4 மூலப்பொருட்களால் ஆன உடம்பு அல்லாஹ் இப்போ கொடுத்துருக்குறான். நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருமே அப்படி வந்தவங்க தான். நம்மள்கிட்ட மண் இருக்கு, தண்ணீர் இருக்கு, காற்று இருக்கு, நெருப்பு இருக்கு.
இல்லையா? அதோட உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு வேலிடிட்டி சராசரியா 60 to 70 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உடம்போட அமைப்பு வேற. இதுக்கடுத்து நம்ம ஒரு உலகத்துக்கு போகிறோம், ஆலமே பர்ஸக். அந்த உலகத்துக்கு போகும்போது இந்த சரீரம் இருக்காது. இந்த சரீரம் வேற, அங்கே கொடுக்குற வேற அமைப்பு வேற. அதுக்கு பிறகு மஹஷர்ல வந்து நிற்போம், அப்போ வேற. அதுக்கு பிறகு சொர்க்கம் போவோம் பாருங்க, அப்போ இந்த உடம்பு இருக்காது. இந்த உடம்பு வேற, அங்கே கிடைக்கிற உடம்பு வேற. சரீரத்தையும் எல்லாம் மாற்றிடுவான். இங்கே வந்து ஒரு நேரம் சாப்பிட்டு 2 நேரம் சாப்பிட்டோம்னா அடுத்த நேரத்துக்கு பாத்ரூம் போகணும். கழிவு இல்லாமல் இருக்க முடியாது, நாற்றம் எடுக்கும், வியர்வை வரும். இது இந்த உலகத்தினுடைய சரீர அமைப்பு. சொர்க்கத்தில் நமக்கு தரப்படுகிற சரீர அமைப்பு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹைட்டுக்கு நம்ம உடம்பு இருக்கும், நம்முடைய சரீரம் மாறிடும். ஆனால் அங்கே வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு சிறிய ஏப்பம், அது நறுமணமாக மாறிடும். அங்கே எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுலாம் அங்கே அன்லிமிட்டட் தான் எல்லாமே. இங்கே லிமிட்டுங்கிற வேலையே கிடையாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த சரீரம் வேறு. ஆக சொர்க்கவாதிகளுடைய சரீரமும் அப்படித்தான் இருக்கும், நரகவாதிகளுடைய சரீரம் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் அப்படியே மாற்றி விடுவான் என்பதாக விரிவுரையாளர்கள் நீண்ட விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கவாதிகளுக்கு இந்த பாக்கியத்தை தர இருக்கிறான். அதைத்தான் அஸ்ஹாபில் யமீன், மேலே சொன்ன இந்த நியாமத்தெல்லாம் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா வலப்புறத்தார் என்கிற அந்த சொர்க்கத்தினுடைய நடுத்தர பாக்கியங்களை பெறுபவர்கள். அதற்கு அந்த வலப்புறத்தார் யார் யார்? சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ சுல்லத்தும் மினல் ஆகிரீன். முந்தியவர்களில் பெரும் பகுதியினரும் பிந்தியவர்களில் ஒரு பெரும் பகுதியினரும் சொர்க்கத்துக்கு போக போகிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நாம் ஏற்கனவே முன்னால் தஃப்சீரில் சொல்லப்பட்டதை போல முந்தியவர்கள் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பித்து ரசூல்லா வரைக்கும் வாழ்ந்த மக்களில் ஒரு பெரும் கூட்டத்தினர் சொர்க்கம் போகிறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய உம்மத்தினரை மட்டும் தனியாக அதில் ஒரு பெரும் கூட்டத்தினர் சொர்க்கம் போக இருக்கிறாங்க. அதைத்தான் சுல்லத் என்ற வார்த்தையில் சொல்கிறான். அதில் யார் அதிகமாக இருப்பான் அப்படிங்கிறது இந்த வார்த்தையில் தெரியல. சுல்லத் என்றால் பெரும் கூட்டத்தினர். அதில் யார் அதிகம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க, 3ல் 2 பங்கு நாம தான் அப்படின்ட்டாங்க. ஆக மொத்தத்தில் அந்த பாக்கியத்தை நாம் பெற இருக்கிறோம். உயர்ந்த பாக்கியத்திலும் நமக்கு அந்த பங்கு இருக்கிறது. பின்னால் ஒரு நடுத்தரமான சொர்க்கத்தை பெறுகின்றவர்களின் பட்டியலையும் நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் இருக்கிறது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறான். இந்த உலகத்தினுடைய இன்பங்களை காட்டிலும் மறுமையின் இன்பங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை ஆர்வமூட்டும் முகமாய் அல்லாஹ் இவ்வளவு விஷயத்தை சொன்னான். அதுக்கடுத்து அல்லாஹ் அந்த ஆயத்தின் தொடரிலே அஸ்ஹாபு ஷிமால் முதல் 2 பிரிவு முடிஞ்சிருச்சு. இடப்புறத்தார்னா யாரு, அவங்க என்ன தண்டனையை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் 41வது வசனத்திலிருந்து அந்த தொடர் போகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கூட்டத்தில் நம்மை சேர்க்காமல் வலப்புறத்தாராகவோ சாபிகூன் என்கிற உயர்ந்த கூட்டத்தினராகவோ அல்லாஹ் நம்மை இந்த ஆயத்தின் பொருட்டால் புனித ரமலானின் பரக்கத்தினால் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.